வணக்கம். நான் உங்கள் வெள்ளைச்சாமி, சிவதன்யா ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், தமிழால் வெல்வோம் பொதுத்தமிழ் புத்தகத்தின் ஆசிரியர். வணக்கம். நான் உங்கள் தமிழ் கணிதன், டிஎன்பிஎஸ்சி தமிழ் கணிதன் புத்தக ஆசிரியர் மற்றும் கணித பயிற்றுனர். நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழில் எப்படி இப்போ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அந்த 125 கேள்விகளுக்கு எப்படி நம்ம இந்த இருக்கக்கூடிய 70 நாட்களுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பொது அறிவுக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் மேக்ஸ் பார்ட்டில் ஏற்கனவே தமிழ் குறித்த ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்ல இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் இப்போ மேக்ஸில் எப்படி நம்ம 25 out of 25 எடுக்கிறது, அதை பற்றின அந்த விரிவான விளக்கத்தை நம்முடைய மேக்ஸ் சார் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸில் எப்படி படிக்கணும், எந்த ஏரியாவில் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த ஏரியாவிலேருந்து அதிக கேள்விகள் வரும், எந்த டாப்பிக்லேருந்து அதிக கேள்விகள் வரும், ஃபார்முலா கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ்லாம் எதாவது, ஷார்ட்கட் மெத்தடில் படிக்கிறது எப்படி, ஃபுல் டீட்டெயில் இப்போ சார் நம்மகிட்ட பேசுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு 25 கொஸ்டின் சார் மேக்ஸ். சரி, இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு 22 அல்லது 23 கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து வரும். ஸ்கூல் புக்ல இருந்தே மீதி அந்த 2 or 3 கொஸ்டின் நம்மளுக்கு ரீசனிங் கொஸ்டின் வரும் சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம முழுவதும் அதாவது 25 மார்க் நம்ம முழு மார்க் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்தாலே போதும் சார். சரி, இந்த மீதி இருக்கிற ரீசனிங் டாபிக் எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்த மீதி இருக்கிற ரீசனிங் கொஸ்டின்ஸ் ரீசனிங் கொஸ்டின் 2 or 3 கொஸ்டின் வருது. 2 or 3 கொஸ்டின்ஸ் வருது. அது எங்க இருந்து சார் வருது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இப்போ நான் சவால் வர்றேன், நீங்க எத்தனை புக் வாங்கி படிச்சாலும் சரி, எங்க வாங்கி படிச்சாலும் சரி, அந்த புக்ல இருக்கிற ரீசனிங் தான் வரும். நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அந்த ஸ்பாட்ல நம்ம திங்க் பண்றோம். நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம் சார். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது, எதுவுமே கிடையாது சார். நம்ம ஸ்பாட்ல எப்படி திங்க் பண்றோமோ அதுதான். அதுக்கு அப்ப அந்த பார்ட் நம்ம முழுமையா தூக்கணும் அப்படின்னாலே நம்ம மேக்ஸ நம்ம திறம்பட செய்ய ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு அந்த திங்கிங் பவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பாட்ல நம்ம மற்ற தலைப்புகள்ல இருந்தே தெரிஞ்சா எழுதுற மாதிரி இதுல வந்துரும். கண்டிப்பா சார், இதுதான் உண்மை. இப்ப அதே மாதிரி சார், இப்ப மேக்ஸ்ல மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கு, முக்கியமான தலைப்புகள், அதை ஸ்கூல் புக்கு படி படிக்கணுமா இல்ல டாபிக் வைஸா படிச்சுட்டு போறது நல்லதா? அதாவது சார், மொத்தம் மேக்ஸ்ல பார்த்தோம்னா மொத்த தலைப்பே 12 தான் சார். 12 தலைப்பு. ஓகேங்களா? இதுல சப்டைட்டில் இருக்கு, அதாவது துணை தலைப்புகள் இருக்கு. பாருங்களேன், இப்போ சதவீதம் ஒரு டாபிக் எடுத்துனா அதுல லாப நஷ்டம் சொல்லி துணை தலைப்பு வரும், தள்ளுபடின்ற ஒரு துணை தலைப்பு வந்துடும். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க் நம்ம எடுத்தோம்னா, அதாவது ஆட்கள் நாட்கள் கணக்குகள் நம்ம எடுத்தோம்னா அதுல நேர்மாறல் எதிர்மாறல் ஒரு துணை தலைப்பு உள்ளேதான் வருது. அதுக்கப்புறம் இந்த கலப்பு மாறல்ன்ற ஒரு துணை தலைப்பு அதுக்குள்ளே வந்துருது. அதே மாதிரி பார்த்தோம்னா சுருக்குகள்ல நம்மளுக்கு இந்த எண்களை சுருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அல்ஜிப்ரா இயற்கணிதத்தை பத்தின பேசிக்ஸ், அந்த பேசிக்ஸ்ன்றத விட இயற்கணிதத்தை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி கேள்விகள் வரும். சோ அதெல்லாம் பார்த்தா அதுல சப் டாபிக்ல வரும். சரி, ஓகே சார். இப்ப இதுல எந்த தலைப்புல அதிகமான கேள்வி இது வரைக்கும் நீங்க இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த தலைப்புல அதிகமான கேள்விகள் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுறாங்க. இப்போ மெயின் டாபிக் எதுனா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா சார் क्वेश्चन வரைக்கும் சார் அதுல 3 क्वेश्चन கேட்டாங்க, 4 क्वेश्चन கேட்டாங்க சார். மேக்ஸिमम 5 क्वेश्चन தான் கேட்டாங்க சார். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ஏன் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்தா எண்கள்லயும் வரும். ஏன்னா எண்களை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி அல்ஜிப்ரா வரும். அதே மாதிரி ரேஷியோவும் என்ன சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல வரும். ஏன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனி டாபிக்கே இருக்கு. இந்த எல்லா டாபிக்கும் சேர்த்து சிம்பிளிஃபிகேஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அளவீடுகள், மின்சுரேஷன் அளவீடுகள் அதிகமான क्वेश्चन. ஏன்னா அதுல 2D 3D ன்னு சொல்லி 2 பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. 2 பரிமாணம் 3 பரிமாணம் சொல்லி 2 பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. அளவீடுகள் ஃபார்முலா இருக்கு, ஷார்ட்கட் மெத்தட் பெஸ்டா எது சார் கரெக்ட்? சார், அளவீடுகள் கண்டிப்பா நீங்க பார்த்தோம்னா ஃபார்முலா படி போறதா பெஸ்ட். ஏன்னு நான் சொல்றேன் சார், ஃபார்முலான்றது அளவீடுகள் ஃபார்முலா அதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கே சார். கண்டிப்பா சார். ஏன் சார், ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு கூட தொடர்பு இருக்கும் சார். இப்போ கூம்புன்னு எடுத்துக்கிட்டீங்களேன், இப்போ உருளைன்னு எடுக்கிறேன். சரி, அந்த உருளையில எத்தனை கூம்பு இருக்குன்னா 3 கூம்புகள் இருக்கும். அப்போ ஒன்னோட தொடர்பா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒவ்வொரு இருக்கிற தொடர்பு இருக்கும் பொழுது ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சுட்டோம். அப்ப அந்த ஃபார்முலாவிலேயே மாத்தி வரும். அதே அந்த டிவிஷன் தான் வரும். அந்த ஃபார்முலா படிச்சா போதும். அந்த ஃபார்முலா வச்சு இப்போ கூம்பு கட்ட நம்ம அந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சு. இப்போ உங்களுடைய அந்த தமிழ் கணிதன் புத்தகம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. அதுல என்ன மெத்தட்ல சார் கொடுத்துருக்கீங்க? சரி, என்ன ஸ்டாண்டர்ட் வைஸா இருக்கா இல்ல டாபிக் வைஸா கொடுத்துருக்கு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி படிக்கணும்ன்ற நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்மளோட புக்கை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா எப்படி படிக்கணும்னா நிறைய பேர் கேட்கிற क्वेश्चन பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல் புக் வைஸா நம்ம படிக்கிறதா, இப்ப 6th ல இருந்து 10th குள்ள இருக்க புக் 6th ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதா, இல்ல டாபிக் வைஸா நம்ம படிக்கிறதா, இப்படி சொல்லி நிறைய பேர் சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே நம்ம டாபிக் வைஸ்ல படிக்கிறது பெஸ்ட் சார். பெஸ்ட். ஏன்னா ஸ்கூல் புக் வைஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா, இப்போ 6th ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பெர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கிறோம், சதவீதம் டாபிக் இருக்கு அப்படின்னா
அடுத்த சதவீதம் டாபிக் நம்ம 7th போகும் வரும். அப்படின்றப்போ நம்ம 6th ஃபர்ஸ்ட் டாபிக்ல சதவீதம் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அளவீடுகள் டாபிக் வரும். அப்போ ஒண்ணா கலந்து வந்து மறுபடியும் நம்ம சதவீதம் டாபிக் போகும் பொழுது என்ன இது படிச்சது அது மறந்து வரிசையாவே வந்து வராது, ஒரு கண்டினியூட்டி வராது. அப்படின்றப்போ நம்ம டாபிக் வைஸ் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். எப்பவுமே டாபிக் வைஸ் படிக்கிறது நம்ம பெட்டர். சோ நம்ம புக்ல அதே மாதிரி தான் தமிழ் கணிதம் புக்ல அதே மாதிரி தான் வந்து 6th இருந்து 10th இப்ப தனி வட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஒரே இடத்துல கொடுத்துருவோம். சதவீதம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஷார்ட்கட் மெத்தட்ல தான் ஃபுல்லா. ஆமா சார், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் தான் சொல்றீங்க. அதுவுமே ஒரு சிலர் நினைப்பாங்க ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போடுவாங்க, ஒவ்வொரு கணக்குக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் நம்ம ஷார்ட்கட்டை மைண்ட்ல வைக்கிறத விட நம்ம ஃபார்முலா அப்படி போறது பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி நான் கொடுக்கல சார். புக்ல ஒரு ஷார்ட்கட் கொடுத்தா போதும். ஓகேங்களா, ஒரு டாபிக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு எல்லாமே நானும் நம்மளுடைய புக்கை நான் ஃபாலோ பண்றேன். அது வந்து ஒரு டீச்சர் உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற மாதிரி பேச்சு மொழியிலேயே கொடுத்துருக்கேன், உரைநடையாவே கொடுத்துருப்பேன் சார். அதாவது பேச்சு வழக்கிலே கொடுத்து அப்படி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒருத்தர் வட்டிக்கு வாங்குறாருன்னா அதை நம்ம 100% வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையில வந்து எப்படி டீச் பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி ஒரு வார்த்தையாவும் கொடுத்துருப்பேன். அது போக இந்த புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ சார். வீடியோ கொடுத்து. ஆமா, ஏன்னா புக்ல ஏதாவது டவுட்னா அவங்க எங்க போய் கேட்பாங்க, யார்கிட்ட போய் கேட்பாங்க? கண்டிப்பா. அப்பன்றப்ப அந்த வீடியோவை அவங்க ப்ளே பண்ணி வந்துருது கொடுத்துருக்கேன் நான். டெலிகிராம்ல எப்போனாலும் அவங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். சரிங்க சார். இப்போ ஃபைனலா அந்த 25 கேள்விக்கு இந்த புக்ல பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா சார், இந்த புக்ல வந்து பார்த்தா 25 क्वेश्चन வரும். நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். கண்டிப்பா 23 क्वेश्चन வரும் சார். 22ல இருந்து 23 क्वेश्चन வரும் வந்துரும். அதே மாதிரி நேரடியா இந்த நம்பரோட வரலனால இந்த ஃபார்முலா இந்த ஃபார்மட்ல வரும். அதாவது இந்த ஃபார்மட். ஆனா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். தமிழ்ல அப்படினா நமக்கு கொடுக்கறதா புக்ல இருந்து அப்படியே தான் வரும். ஆமா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் மாத்தி அந்த மாடல்ல வரும். அந்த ஒரு சில நேரம் இந்த நம்பரே கூட அப்படியே வரும். ஆமா கண்டிப்பா. ஒரு ஸ்கூல் புக்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு இடத்துல ராஜா கொடுத்துப்பான், கேள்வி வந்து ரவி கூட மாறும். 10,000 அமௌண்ட் இங்க 20,000 இருக்கும். மெத்தட் ஒண்ணுதான், நம்பர்ஸ் மட்டும் தான் மாறும். ஆனா இது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாலே அடிக்கலாம் 22 23 क्वेश्चन அடிக்கலாம். மீதி 2 क्वेश्चन ரீசனிங் தான். அந்த ரீசனிங் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். மேக்ஸ் நீங்க நல்லா போட ஆரம்பிச்சாலே நம்ம ஈஸியா. அதே மாதிரி சார் இப்ப ஷார்ட்கட் மெத்தட் வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு வந்து நேரம் பத்த மாட்டுது. லாஸ்ட் இயர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு 20 क्वेश्चन ஜெனரல் ஸ்டடீஸ்ல எழுதுறதுக்கு நேரம் இல்லாம எத்தனையோ பேர் வந்தாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா அப்ப ஒரு சில நேரம் அது எது பெஸ்டா இருக்கும் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலா போடி போறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபார்முலா அப்படி போனாங்கன்னா போயிடலாம், ஈஸியா அவங்க அடிச்சிருவாங்க சார். நேரம் அந்த டைம்க்குள்ள பண்ணிடுவாங்க. இப்போ நான் இப்பதான் எனக்கு மேக்ஸை பத்தி தெரியாது, இப்ப இந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஷார்ட் கட்னா அவங்க குழம்பிடவும் கூடாது. என்னோட ஷார்ட் கட் எல்லாமே அவங்க லாஜிக்கா திங்க் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஏன்னா வாழ்வியல் கணிதம், நம்மளோட கணிதங்கள் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வாழ்வியல் கணிதம் தான். அந்த வாழ்வியல் கணிதத்தை நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி போடலாம், கொண்டு போறோம். அப்படின்றப்ப குயிக்கா பண்ணிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல நீங்க ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். 25. அதான் அடுத்து கேட்கலான் இருந்தேன். மேக்ஸுக்கு வந்து இப்ப தமிழுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல கண்டிப்பா மேக்ஸுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? ஏன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் இப்ப எல்லாம் கேட்கிற கேள்வி எல்லாமே கூற்று காரணம் ஒரு புக்லெட் மாதிரி வருது. ஆமா, அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு இந்த மேக்ஸ் 25 கேள்விகளை எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்குள்ள அவங்க பிளான் பண்ணணும். அதிகபட்சமா 40 நிமிஷம் 45 நிமிஷம் அதிகபட்சம் 40 நிமிஷம்ன்றது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அது மாதிரி தாண்டிட்டா நமக்கு இங்க மத்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாதிக்க ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அப்புறம் கடைசி நேரத்துல நீங்க ஒத்தையரட்டையா தான் போட வரணும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழல் வந்து கம்பல்சரி 200 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா முன்னாடியாவது ஒரு 70 20 क्वेश्चन விட்டுட்டு கூட வரலாம். கண்டிப்பா இப்ப 200 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு சூழல் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சார், நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு क्वेश्चनக்கு 1 நிமிஷம், 1/2 மணி நேரம், 25 நிமிஷம், 1/2 மணி நேரம் 35 நிமிஷத்துல முடியும். 25 क्वेश्चन 25 நிமிஷத்துல முடிக்கணும். அப்பதான் அந்த ஜிகே சைடுக்கு நேரம் கிடைக்கும். கண்டிப்பா அப்பதான் நம்ம முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஒரு பதற்றம் இல்லாம ஜிகே சைடு நீங்க அடிக்கலாம். கண்டிப்பா. சரி சார், இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஃபார்முலாவே क्वेश्चनா கேக்குறாங்கல்ல, அப்ப எந்த ஏரியால ஃபார்முலா வந்து क्वेश्चनா வரும்? அதே மாதிரி ஒரு சில இடத்துல தியரிஸ் வந்து கேள்வியை கேட்கறாங்க, டைரக்டா கேட்கறாங்க. ஆமா, அப்ப எந்தெந்த ஏரியால தியரிஸ் வந்து படிக்கணும், எங்க வந்து ஃபார்முலா கம்பல்சரி படிச்சாகணும்? ஓகே சார், இப்போ கம்பல்சரி நம்ம ஃபார்முலா படிக்கணும்னா அளவீடுகள் டாபிக்ல இருந்து கண்டிப்பா நீங்க கம்பல்சரி நீங்க ஃபார்முலா படிச்சதா ஆகணும். சோ முக்கியமா அந்த அளவீடுகளை 2 பரிமாணம் 3 பரிமாணம் பிரிப்பாங்க. இது 3 பரிமாண ஃபார்முலா அடிக்கடி கேட்பாங்க. அதாவது கூம்பு, கோலம், உருளை, கனசதுரம், கனசபகம், இந்த ஃபார்முலாவை அவங்க டைரக்டா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் எது முக்கியமான டாபிக் அப்படின்னா ஃபார்முலா கேட்கிற டாபிக் எண் தொடர், அந்த ஏபிஜிபி, கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர், அந்த சிறப்பு தொடர், இந்த 2 டாபிக்ல இருந்து ஃபார்முலா கம்பல்சரி. ஏதோ ஒரு ஃபார்முலா டைரக்டா கேட்பாங்க. அதே மாதிரி இந்த தியரி क्वेश्चंस கேட்டீங்க சார், இந்த தியரியுமே ஏபிஜிபில இருந்து தியரி கண்டிப்பா கேட்பாங்க சார். ஏபிஜிபி டாபிக்ல இருந்து கண்டிப்பா தியரி வரும். அதே மாதிரி அளவீடுகள் டாபிக்ல இருந்து பார்த்தா
அந்த இருபரிமாணத்துல அந்த சதுரம், செவ்வகம், இணைகரம், வட்டம் இதனுடைய பண்புகள் கேட்பாங்க சார். கேக்குறாங்க. பண்புகளை 4 பண்புகள் கொடுத்து எது தவறான பண்பு, எது நாற்காரத்தின் தவறான பண்பு, ரேரா வருது இந்த அந்த மாதிரி கேள்விகள் வரும் சரிங்களா. இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தீர் கேட்கிற டாபிக் எதுனா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து அதிகமா வரும் சார். வருது. ஏன்னா அதுல நிறைய தியரிஸ் இருக்கு சார். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன் மேக்ஸ் கிளாஸ்ல. அதுல தியரியில என்னெல்லாம் வரும். அதே மாதிரி சார் இந்த புக்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலாம் சேர்த்துக்கிறீங்க. கண்டிப்பா சார். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரிப்பீட்டடா வருது. கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரெண்டையும் தான் நம்ம சேர்த்து தான் போட்டுருக்கோம். ஓகேங்களா. எந்த மாடல் கேட்டா சரி எல்லா மாடலுமே கவர் பண்ணிருக்கோம். அதாவது நம்பரை மாத்தி கொடுத்தா இவங்க பண்ற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் சம்பந்தமா உண்மையிலே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியா மேக்ஸ் சம்பந்தமாவும் சரி, நம்மளுடைய தமிழால் வெல்வம் தமிழ் புத்தகம் சம்பந்தமா, தமிழ் சம்பந்தமாகவும் இலக்கணத்தை எப்படி நம்ம அட்டென்ட் பண்றது, இலக்கணம் எப்படி பார்க்கணும், செயல் உரைநடை எப்படி நம்ம படிக்கணும், தொடர்ச்சி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து அதிகபட்சமான மார்க் இடம் பெறக்கூடிய சோசியல் சயின்ஸ் பத்தினா அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம தமிழ் குறித்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்ட் 2 வீடியோ ஒன்று வரும். இப்போ இந்த மேக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் அதிக முக்கியத்துவம் இருக்குது. அதை நம்ம எப்படி படிக்கணும், சயின்ஸில் வந்து எந்தெந்த ஏரியா மட்டும் பார்க்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.